Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். 2024 ஓட இன்னொரு முக்கியமான தேர்தல் தான் நம்ம பார்க்க போறோம். முன்னாடியே இந்திய தேர்தல் முடிஞ்சது. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொரு மிக முக்கியமான தேர்தல் போகிட்டு இருக்கு. இங்கிலாந்து குடிமக்கள் எல்லாமே அடுத்த பிரதமர் யாரு அப்படின்ற கேள்விக்கு பதிலளிக்கிற விதமாக இன்னைக்கு தேர்தலை வாக்களிச்சுட்டு இருக்காங்க. இந்த இங்கிலாந்து பொது தேர்தல் வந்து உலகளவிலேயே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல். ஏன்னா இந்த பொது தேர்தல் தான் ஐரோப்பிய யூனியன்லேருந்து இங்கிலாந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய முதல் பொது தேர்தல். இந்த பொது தேர்தலில் பல தலைவர்களோட எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் என்ற ஒரு கருத்தும் நிலவிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டைமில் இங்கிலாந்தில் தொடர்ந்து ஓட்டிங் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இரவுக்குள்ள இந்த தேர்தல் முடிஞ்சு உடனடியாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும். என்னதான் உடனே முடிவுகள் சொன்னாலும் நமக்கு இறுதி முடிவுகள் வர்றதற்கு நாளைக்கு காலை, அதாவது வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் நமக்கு வந்து இறுதி முடிவு தெரிந்துவிடும். இந்த பொது தேர்தலில் இப்போ பிரிட்டிஷ் பிரதமராக இருக்கக்கூடிய ரிஷி சுனாக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கேர் ஸ்டார்மர் அப்படின்ற 2 பேருக்கும் தான் ஒரு மிகப்பெரிய போட்டியாக போயிட்டு இருக்கு. இங்கிலாந்து தேர்தலும் இந்திய தேர்தலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க தேர்தல் முறை மாதிரி தான் நம்ம தேர்தல் முறையும் இருக்கு. இங்கிலாந்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட பார்லமெண்ட்ல ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 அவைகள் இருக்கும். நம்ம மக்களவை மாநிலங்களவை மாதிரி அங்கே ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் தான் மக்களவைன்னு சொல்லுவாங்க. அந்த மக்களவையில் 650 இடங்கள் இருக்குது. இந்த 650 இடங்களுக்கும் இன்னைக்கு தேர்தல் போயிட்டு இருக்கு. இந்த 650 இடங்களில் யார் மெஜாரிட்டியாக வராங்களோ, அதாவது 326 இடங்களை யார் கைப்பற்றுறாங்களோ அவங்க தான் அடுத்து ஆட்சி அமைக்க போறாங்க. அந்த கட்சியோட தலைவர் தான் அடுத்து பிரதமராக இருக்க போறாரு. இங்கிலாந்துல இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் கட்சி கடந்த 14 ஆண்டுகளா ஆண்டுகிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்தளவில் இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல கருத்து கணிப்புகள்லாம் அங்கிருந்து வந்தது. அந்த கருத்து கணிப்புகள்லாம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்த வாட்டி கன்சர்வேட்டிவ் கட்சி படு தோல்வி அடையும், ஒரு தர்ம சங்கடமான தோல்வியை கன்சர்வேட்டிவ் கட்சி சந்திப்பாங்க. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய லேபர் பார்ட்டி, அதாவது தொழிலாளர் கட்சி தான் இந்த வாட்டி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு பல்வேறு கருத்து கணிப்புகள் எல்லாமே ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 14 ஆண்டு நீண்ட கால ஆட்சி தான் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஒரு பெரிய சோதனைனே சொல்லலாம். ஏன்னா இந்த 14 ஆண்டுகால ஆட்சியில் பல்வேறு குளறுபடிகள், பல்வேறு பின்னடைவுகள், பல்வேறு சர்ச்சைகளை அந்த கட்சியும் அந்த கட்சி தலைவர்களும் சந்திச்சாங்க. இந்த 14 ஆண்டுகள்லேயே இங்கிலாந்து மக்கள் 5 பிரதமர்களை பார்த்தாங்க. டேவிட் கேமரூன்ல ஆரம்பிச்சு போரிஸ் ஜான்சன், அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ரிஷி சுனாக் வரைக்கும் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள்ளேயே பல்வேறு குளறுபடிகள் போயிட்டு இருக்கு. இந்த கட்சி வந்து நிலையா இல்லை, ஸ்டேபிளா வந்து பொருளாதாரத்தை எடுத்துட்டு போல அப்படின்ற ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இங்கிலாந்து மக்கள் வந்து இந்த கட்சி மேலே சுமத்திக்கிட்டே இருந்தாங்க. அதற்கான வெளிப்பாடு தான் பல்வேறு செய்தி நிறுவனங்களும் இந்த தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி ஒரு பெரிய தோல்வியை சந்திப்பாங்கன்னு, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தொழிலாளர் கட்சி அபரிமிதமான வெற்றியை பெறுவாங்கன்னு இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முன்னாடியே சொன்னது போல பிரெக்சிட், அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இங்கிலாந்து வெளியேறதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் பொது தேர்தல் அப்படின்றதுனால, அப்போ இந்த வெளியேற்றதுனால பல்வேறு ஏமாற்றங்களை சந்திச்ச பொதுமக்களும் இந்த பொது தேர்தலை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பதிலடி கொடுப்பாங்கன்னு ஒரு கருத்து நிலவுது. இப்போ இருக்கிற பார்லமெண்ட்ல பார்த்தீங்கன்னா 650 இடங்களில் 344 இடங்கள் கன்சர்வேட்டிவ் கட்சி வச்சுருக்காங்க. 205 இடங்கள் மட்டும்தான் லேபர் பார்ட்டி கிட்ட இருக்குது. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய நம்பர்ஸ் தான். ஆனால் இந்த 344 நம்பர்ஸை தக்க வச்சுக்க கூட கன்சர்வேட்டிவ் கட்சியால் இந்த தேர்தலை முடியாது அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சி 100ல இருந்து 110 இடங்களை தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு செய்தியும் வந்திருக்கு. இது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய படுதோல்வி தான் அந்த கட்சிக்கு. இந்த தேர்தல் முடிவுகளும் ரிஷி சுனக்கோட அரசியல் எதிர்காலத்தோட போக்க தீர்மானிக்க போதும் தான் சொல்லணும். இந்த 14 ஆண்டுகால கன்சர்வேட்டிவ் ஆட்சியில் தொடர்ந்து நடைபெற்ற பொருளாதார சரிவு, அப்புறம் சுகாதாரத்துறையோட பயங்கரமான வீழ்ச்சி. ஏன்னா பிரிட்டனை பார்த்தளவில் சுகாதாரத்துறை வந்து உண்மையிலேயே ஒரு மிக முக்கியமான துறை. தேர்தல் முடிவை தீர்மானிக்கக்கூடிய துறையாகவும் அது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தலை பொறுத்தளவில் பொருளாதாரம், சுகாதாரம், அப்புறம் இமிகிரேஷன், அதாவது சட்டவிரோதமான குடியேற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையிலையும் இந்த தேர்தல் முடிவு தீர்மானிக்கப்படலாம் அப்படின்ட்டு அங்கே மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கன்சர்வேட்டிவ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பெரிய பிளவு மக்களிடத்துல இருந்தது. ஒரு பக்கம் பிரெக்சிட் ஆகட்டும், பிரெக்சிட்டில் வந்து நிறையா மக்கள் ஆதரிச்சாங்க, நிறையா மக்கள் எதிர்த்தாங்க. அதற்கப்புறம் தொடர்ந்து ஆட்சிகள் மாறுச்சு. பொருளாதார வீழ்ச்சி, அப்புறம் வந்த கொரோனா. அந்த கொரோனா சமயத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர்கள் எல்லாம் அந்த கொரோனா சட்ட விதிகளை மீறி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பார்ட்டி நடத்தினாங்க. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் எல்லாமே கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர்கள் மேலே தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் இந்த பிளவுகளுக்கும் மொத்தமாக இன்னைக்கு பிரிட்டிஷ் மக்கள் ஒரு முடிவை சொல்ல போகிறாங்க.
ஏன்னா பெருவாரியாக என்ன சொல்கிறாங்கன்னா 650 இடங்களில் 420 இடங்களுக்கு மேலே லேபர் பார்ட்டி ஜெயிச்சு பெரும் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற கருத்து கணிப்பில் இப்பயே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இறுதியான முடிவுக்கு உலக நாடுகள் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ரிஷி சுனக் 2022 இறுதியில் பிரிட்டிஷ் பிரதமராக வராரு. அப்போயோ ஒரு பெரிய பேச்சு இருந்தது. ஏன்னா அவருக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள்லாம் கொஞ்சம் மாதத்திலே வந்து பதவி விலகிட்டு அடுத்த ஆளுக்கு கொடுத்துட்டு போகிறதுன்ற மாதிரி ஒரு போக்கு தொடர்ந்து அங்கே போயிட்டு இருந்தது இல்லையா. அப்போவே ரிஷி சுனக் மேலே ஒரு பெரிய பார்வை இருந்தது. இவர் தொடர்ந்து இந்த பதவியை தாக்கு பிடிப்பாரா இல்லை இங்கிலாந்தோட பொருளாதாரத்தை மீட்டெடுப்பாரான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. 2022 இறுதியில் பதவிக்கு வந்த ரிஷி சுனக் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிரதமர் பதவியில் இருந்துட்டாரு. இந்த 2 ஆண்டு ரிஷி சுனக் செய்த சாதனைகள், அப்புறம் கன்சர்வேட்டிவ் கட்சியோட கொள்கைகள் மொத்தமாக மக்களிடையே பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர் கட்சி ஒருவேளை ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க என்னென்ன கெடுதல்லாம் செய்வாங்க அப்படின்ற ஒரு ரீதியிலையும் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர்கள்லாம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு இங்கிலாந்து தேர்தல் போகிற சமயத்தில் தேர்தல் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் முன்னாடி ரிஷி சுனக் தொடர்ந்து அவரோட எக்ஸ் வலைதளத்தில் ட்வீட் பண்ணிகிட்டே இருந்தார். அதில் ஒவ்வொரு ட்வீட்லையும் ஒவ்வொரு குற்றச்சாட்டாக வைக்கிறாரு. லேபர் பார்ட்டி ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா மிடில் கிளாஸ் மேலே அதிக வரிகளை விதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லேபர் பார்ட்டி ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா இங்கிலாந்தோட பார்டரை ஃபுல்லாக திறந்து விட்டுருவாங்க. அதன் மூலிமா சட்டவிரோத குடியேற்றங்கள் அதிகப்படியாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேபர் பார்ட்டி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா பெண்களோட உரிமையை பாதுகாக்க மாட்டாங்க அப்படின்ற ரீதியில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை ரிஷி சுனக் தொடர்ந்து முன் வச்சுட்டே வந்தார். அதோட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, லேபர் பார்ட்டி ஆட்சிக்கு வர்றதை நிறுத்தணும் அப்படின்னா நீங்க எல்லாருமே சேர்ந்து வாக்களிக்கணும் அப்படின்ற ரீதியில தொடர்ந்து கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு இருந்தாரு. இந்த பக்கம் அதே அளவான தீவிர பிரச்சாரத்தை லேபர் பார்ட்டியும் கையாண்டாங்க. அந்த கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய கேர் ஸ்டார்மர் தொடர்ந்து பல செய்திகளை சொல்லிகிட்டே இருந்தார். அவர் சொன்ன முக்கியமான செய்தியே மாற்றத்திற்கான நேரம் இது, இங்கிலாந்தில் கண்டிப்பாக மாற்றம் வந்தாகணும். பல்வேறு துறைகளில், இப்போ சுகாதாரத்துறையாகட்டும், அப்புறம் இமிகிரேஷன் ஆகட்டும், பொருளாதாரமாகட்டும், பல்வேறு துறைகளில் மாற்றத்துக்கான நேரம் இது, எல்லாரும் சேர்ந்து கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்து வீழ்த்தணும் அப்படின்ற ரீதியில் பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து ஒரு தீவிரமாக வச்சுட்டு இருந்தாரு. இந்த 2 தலைவர்களுமே சமீபத்தில் ஒரு நேரடி விவாதத்தில் கூட பங்கேற்றாங்க. எப்படி அமெரிக்காவில் அதிபர் தேர்தலில் விவாதம் போச்சு இல்லையா, அதே மாதிரி விவாதம் இங்கிலாந்துலையும் நடந்தது. இதுலையும் வந்து ரிஷி சுனாக்கும் கேர் ஸ்டார்மரும் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் அடுக்கிக்கிட்டே போனாங்க. அந்த விவாதமும் காரசாரமாக இருந்தது. இதை நாடு மட்டும் இல்லை, பல்வேறு உலக நாடுகளும் கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த காரசார விவாதங்கள், தீவிரமான நாடு தழுவிய பிரச்சாரங்கள், பல்வேறு பரஸ்பர குற்றச்சாட்டுகள், இது எல்லாத்தையும் தாண்டி இங்கிலாந்து மக்கள் இறுதியா அவங்களோட ஜனநாயக கடமையை ஆற்றிட்டு வராங்க. நம்ம யூஸ்வலாகவே எல்லா தேர்தலும் நடக்கும் இல்லையா, தேர்தல் முடிகிற தருவாயில் இல்லை தேர்தல் பாதி தூரம் போயிடுச்சுனாலே எக்ஸிட் போல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். யார் வந்து அதிகமாக ஜெயிக்கிறாங்க, எந்த கட்சி எத்தனை இடங்களை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கருத்து கணிப்புகளும் வந்துட்டுருக்கும். அதே மாதிரி தான் இப்போயும் ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தேர்தல் போயிட்டுருக்கு, இருந்தாலுமே ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேர்தலில் தொழிலாளர் கட்சி அதாவது லேபர் பார்ட்டி 400 இடங்களுக்கு மேலே ஜெயிப்பாங்க. இதே சமயத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் கட்சி 100லேருந்து 110 இடங்கள் மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இன்னொரு கட்சியாக இருக்கக்கூடிய லிபரல் டெமோக்ராட்ஸ், இந்த கட்சி வந்து 70 இடங்களுக்கு மேலே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு ஆர்வத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இதுலேயே வந்து இந்த தேர்தலுக்கான இறுதி முடிவு கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சுன்னு நான் சொல்லணும். கேர் ஸ்டார்மருக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கணும். இங்கிலாந்து செய்தி நிறுவனங்களும் உலக செய்தி நிறுவனங்களுமே ஆணித்தரமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்தளவில் நம்ம நிறையா விஷயம் பேசணும். இதில் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த தேர்தலில் தமிழக வம்சாவளியை சேர்ந்த 8 பேர் போட்டிடுறாங்க. இங்கிலாந்தை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் தமிழர்கள் அங்கே வசிக்கக்கூடியதாக ஒரு தரவு சொல்லுது. இதனாலேயே வந்து அவங்களுக்கான ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம், அவங்களோட அரசியல் பிரவேசம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தல் அதற்கான ஒரு முக்கிய முன்னோட்டம் தான் சொல்லணும். ஏன்னா இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள் இல்லாத அளவிற்கு இந்த தேர்தலில் தமிழக வம்சாவளியை சேர்ந்த 8 பேர் போட்டி போடுறாங்க. இந்த 8 பேரில் அதிகம் கவனம் ஈட்டுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜாகிர் ஹுசைன், உமா குமரன், கமலா குகன், மயூரன் செந்தில்நாதன், அப்புறம் கிருஷ்ணி ரேசிகரோன் அப்படின்றவங்க. இதில் ஜாகிர் ஹுசைன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீர்காழியில் பிறந்தவர். அவர் இங்கிலாந்தில் இப்போ வந்து கம்ப்யூட்டர் நிறுவனம் ஒன்று வச்சு நடத்திட்டு வராரு. இவர் இந்த தேர்தலில் லிபரல் டெமோக்ராட்ஸ் அப்படின்ற கட்சி சார்பாக தேர்தலை போட்டிடுறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், கிருஷ்ணி ரேசிகரோன் அப்படின்ற வேட்பாளர் தொழிலாளர் கட்சி சார்பாக போட்டி போடுறாங்க. இவங்களும் சில ஆண்டுகள் சென்னையில் வாழ்ந்ததாக ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த 8 பேர் மீது அதீத கவனம் சூழ்ந்திருக்கு. தமிழக அளவில் இருந்து இந்த 8 பேரை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யார் ஜெயிக்க போகிறாங்க, இவங்களோட வரலாற்றுகள் என்ன, இவங்களோட கொள்கைகள் என்னன்னு சொல்லிட்டு இப்போவே ஒரு பெரிய விவாதமும் பெரிய ஒரு சுவாரஸ்யமான தகவல்களும் நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இறுதியில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ரிஷி சுனாக்கு ஒரு மீண்டும் ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குமா, அவரோட கட்சி எந்த திசையில் போக போகுது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேர் ஸ்டார்மர் தொழிலாளர் கட்சி, இந்த கட்சியும் மீண்டும்
மீண்டும் ஆட்சிக்கு வர்றதற்கோ ஒரு பெரிய ஆயத்த பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நாளைக்கு காலை இங்கிலாந்து தேர்தல் முடிவு வந்தவுடன் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.